திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ள வரும்போது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, இதெல்லாம் இப்படி பண்றீங்கன்னு சொன்ன எல்லாத்தையுமே இன்னைக்கு திவ்யா அவர்களே பண்ண வச்சுட்டாங்க. ஆனா பண்ண வச்சுட்டாங்கன்றதான் திவ்யா அவர்கள் சொல்றாங்களே தவிர, அப்ப திவ்யா அவர்களால அதை பண்ணாம இருக்க முடியல. பார்வதி அவர்கள் அவங்க ஹேண்டில் பண்ற விதம் ஓகே. பட் மத்த எல்லா இடத்துலயுமே ரொம்ப இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கறாங்க. இன்ஸ்டன்ட் டிசிப்ளின் எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் உடனே வராது. யார்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நீ நினைச்ச மாதிரி இவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரா இருந்து வீட்டுல புரிஞ்சு தெரிஞ்சு வளர்ந்து வந்திருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல. அடேங்கப்பா 11 பேர் மாதிரி ரோட்ல போனவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வண்டியில தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? எங்க கனியக்கா பண்ற வேண்டிய வேலைகள்லாம் திவ்யா அக்கா பண்ணிட்டு இருக்கும்போது கனியக்காவை காணோம். இப்போ பார்வதி வந்து சரியா யூனிஃபார்ம் அவங்க வந்து கரெக்டா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சரியில்லைப்பா, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஒரு அடையாளமே தெரியல அவங்க கிட்ட அப்படின்னு சாண்ட்ரா வந்து ஒன்று சொன்னாங்க. அந்த தருணம்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் அதெல்லாம் பண்ணாம இருந்தாங்க? இவ்வளவு பேசுற பார்வதி ஏன் வந்து பொறுப்பா இல்ல? பார்வதி என்னைக்கு பொறுப்பா இருக்காங்க? அந்த வீட்டுக்குள்ள பெரிய பருப்பா தான் இருக்காங்க. ப்ரோ டிவி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி தி பிக் பாஸ் இஸ் ஜோ மைக்கேல். ஹலோ ஜோசே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் டு எவ்ரிபடி. நல்லா இருக்கேன் ஜீவிகா. பிக் பாஸ் சீசன் 9 வந்து ரொம்ப இப்போ பயங்கரமா ஒரு ஹீட்டா வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சண்டேக்கு அப்புறமா. ஏன்னா நிறைய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்பயாவது ஏதாவது சில விஷயங்கள் மாறுமா, தீ பிடிக்குமா, இந்த தீயை வந்து யார் அணைப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. 31 நாளை கடந்தாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் முடிந்து விட்டது. என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு? அப்படியே இந்த எபிசோட பத்தி பேசலாம். எப்படி இருக்கு அப்படின்றது ஜீவிதா தான் சொல்றேன். ஏன்னா டெய்லி 30 நாள் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஹவ் டு ஐ டெல் யூ அப்படின்ற மொமெண்ட் எனக்கு கண்ணுல தெரிஞ்சாலும் ஓகே. ஸோ 31வது நாள்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பரபரப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நைட்டே வாட்டர் மிலான் ஸ்டார் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை பிரஜன் கிட்ட இழுக்க விளக்கமாறு கையுமா நின்ன பிரஜனை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இலைய அடிச்சிடாதல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஆறாவாரமா எதிர்பார்த்துட்டு இருந்த தர்றோம். எப்ப அடிப்பாரு, எப்ப யாரு பெருசு அடிச்சு காட்டுக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் வெயிட் பண்ண மாதிரி நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா இவர் வந்து தன்னை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பயும் போல பேசுறது தானே. நாளைக்கே நான் ஒரு பெரிய ஸ்டாரா வந்துருவேன். நான் ஸ்டாரா வந்து இது காட்டி வியானா ஐயோ எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது? நாட் வியானா, வி ஃபார் வியானா வஞ்சரம் ஆர் வஞ்சரம் வியானா. இனிமேல் வந்து சாப்பிட போதெல்லாம் அவங்க ஞாபகம் தானே வரும். வேணாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே. கருத்து சொல்றேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வாட்டர் மிலன் அந்த மாதிரி பேசும்போதெல்லாம்? எப்பயும் போல நம்ம கடந்து போறத நமக்கு நல்லதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஏன்னா பர்சனல் ஹெல்த் இஸ் அவர் வெல்த் அப்படின்னு நான் நம்புற ஒரு ஆளு. மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு தி பர்சனல் ஹெல்த் அப்படின்ற காரணத்தை காட்டி விளக்கமாறு வந்த பிரச்சனை வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள அனுப்பின மொமெண்ட் தான் அதை நான் பார்த்தேன். விளக்கமாரோட வந்தோடனே வாட்டர் மிலனோட முகத்துல வந்து ஒரு பேய் பயம், அடிச்சிருவாய்களோ அப்படின்ட்டு. அப்புறம் விளக்கமாரத்தை இறக்குங்களேன் அப்படின்னு சொன்னதான் அப்புறம் பிரச்சனை வந்து விளக்கமாரத்தை இறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அப்படின்னும் போது அனைவரும் வியானா மேல கடும் கோபத்துல மக்கள் வந்து அலைமோதிக்கிட்டு இருக்காங்க அந்த தருணத்துல அப்படின்றத நம்ம வெளியில பார்க்க முடியுது. இது நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம். அடுத்து என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா காலங்காத்தாலே ஒரு பிரச்சனை. இந்த கெஸ்டா வீட்டுக்குள்ள வந்தவங்க இருக்காங்கல்ல 3 பேர், அதாவது அந்த பிரேக் டவுன் ஆன வண்டியை தள்ளுறதுக்கு ஒரு 3 பேர் வந்தாங்க இந்த பிக் பாஸ் தள்ளுறதுக்கு கெஸ்ட். அந்த 3 பேரை பாத்தீங்கன்னா பெஸ்டான பர்சன்ஸ். ஆனா கெஸ்டா உள்ள போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்றது நம்மளுக்காக ஒரு தருணமா தான் அதை பார்க்க முடியுது. இதுல 24/7ல மஞ்சரி ஒரு பஞ்ச் நீங்க விட்டாங்க பார்வதி. அதை வந்து ரசிக்கும் தன்மையா இருந்துச்சு. அதை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஜீவிகா. அப்படி ஒரு கண்டென்ட். பார்வதிக்கும் மஞ்சரிக்கும் ஒரு கான்வர்சேஷன். அதுல பார்வதி என்ன சொல்றாங்க, வெளியில என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. மஞ்சரியோட மைண்ட் வாய்ஸ், திவ்யாவை முடிச்சுட்டு இப்ப என்கிட்ட வரியாடி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுங்களே. நான் பேச மாட்டேன். நான் பேசுறத வச்சு நீ அதிகமா பேசுவ, அதனால அதை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு நோஸ் கட் கொடுத்துட்டு போன அந்த ரகம் வந்து வேற ரகம். அத பார்வதி அவர்கள் ஐயோ நம்ம ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி போச்சு அந்த மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சோ இந்த தருணத்துல திவ்யா அவர்களை கூப்பிட்டு லெப்ட் அண்ட் ரைட் விட்ட தருணத்தை நம்மளால பார்க்க முடியுது. திவ்யா அவர்கள் நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டுல மேனேஜரா இருந்தாங்களா இல்ல வாட்ச்மேனா இருந்தாங்களா இல்ல செக்யூரிட்டியா இருந்தாங்களான்னு தெரியல. பாவம் திவ்யா அவர்கள் தூங்கவே இல்லை அப்படின்றத கேமராவில 62 கேமரால 76 தடவை அவங்க பதிவு பண்ணாங்க இன்னைக்கு அப்படின்றத நம்ம சொல்லினால் அது மிகை ஆகாது. சோ இந்த மாதிரி பதிவு பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க மத்தவங்க எல்லாரையும் காஸ்டியூம்ல வரணும்னு சொல்லி கெஸ்ட் சொன்ன இவரு கெஸ்ட் எல்லாம் வந்து எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகுங்க அப்படின்னு நூடுல்ஸ் ஆடு மாதிரி பேசினோன்னே எல்லாரும் காண்டாயிட்டாங்க. துஷாருக்கு உஷார் பண்ணும்போது தான் கோவம் வரும்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது துஷாருக்கு கோவம் வந்த
தருணத்தை எல்லாம் பார்க்க முடியும். ஏன் துஷார் கேபாப் ஃபேனா நீங்க? நோ 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 நோ. ஆ, அப்பதான் என்னன்னே சொல்ல எனக்கு தெரியாது. அதுக்குள்ள நம்ம போனது கிடையாது. வேணான்ற கொரியன் ஃபுட்டுன்னு வாங்க, காய்கறி எல்லாம் எடுத்து வந்து அடுப்புல வச்சு நாமளே சமைச்சு சாப்பிடணும்னு வாங்க ரெஸ்டாரண்ட்ல. சர்வ் பண்றாங்க. சரி ஓகே. அந்த அந்த கொடுமைக்குள்ள போக வேணாம். நம்ம இந்த கொடுமையை சாரி. பேசுவோம். சோ அப்படி இருக்கும்போது துஷார் வந்து ஏங்க நானும் 2 நாளா குளிக்கலங்க. இன்னைக்கு தாங்க டவல் எடுத்து குளிக்க போனேன். ஏன்னா 5 நிமிஷத்துல வாங்கன்றீங்க. ஏங்க அதனால தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். தட் இஸ் த ப்ராப்ளம்ங்க திவ்யா. தட் இஸ் த ப்ராப்ளம். தட் இஸ் த ப்ராப்ளம் டு அரோரா. தட் இஸ் த ப்ராப்ளம் டு அந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும். அப்படின்றது மக்களுடைய மைண்ட் வைஸா இருந்துச்சு. துஷார் குளிக்கிறதுனால அரோராக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லம்மா தட் இஸ் ப்ராப்ளம்னா அரோராவும் துஷாரும் ஒன்னாவே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால பேட்ஸ்மேன் அரோராவை தாக்கி அரோரா நாமினேஷன்லயே வரல. வெளியில போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு அரோராவுடைய சப்ஸ்கிரைபர் சங்கமுடைய வேண்டுகோள் அது. ஓகே ஓகே ஓகே. ம். அருமை. ஓகே. சோ இப்போ கேட்டுச்சா? பாத்தீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. சோ அத உடனே மூக்கு உடைச்சு அமிச்சாங்க திவ்யா பாத்தீங்களா? ஏன்னா இப்ப சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப சிட்டி பேசுது. இவ்வளவு என்னமா பண்ண? என்ன கண்ணா பண்ண? அப்படின்ற தருணம் வந்து சூப்பரா இருந்துச்சு. திவ்யாவோட அந்த பஞ்ச் நல்லா இப்போ இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து திவ்யா ரியாக்ட் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதை வச்சுதான் துஷார் வந்து அவங்கள இவங்க மேனேஜரா தகுதி இல்லாம ஒரு இடத்துல பஞ்ச் பண்றாரு. பேசிக்கலா துஷாரும் வாட்டர் பிளானும் இதுல ஒண்ணு. அவங்க சூப்பர் அப்படின்னா சிரிச்சிருவாங்க. அவனுங்க தப்பு அப்படின்னா பம்மி எகிரிட்டு வருவாங்க. இத வந்து நம்ம பொறுமையா பொதுவா பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு எது பிரச்சனை அப்படின்னு பார்த்தா துஷார் அவர்கள் ஒரு பக்கம் ஓரமா வச்சாலும் திவ்யா அவர்களை ட்ரிகர் பண்ண போறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் போறவங்கள ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அடிக்கிறதும், அதுல வைல்ட் கார்டு கும்பல் வந்து எதிர்த்து நிக்கிறதும், அதுல வைல்ட் கார்டு ஆட்களுக்கு ஒரு இம்யூனிட்டி வெளியில மக்களிடையே வர்றதும், அதை வைத்து அவங்க டிராவல் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் போறதும், இதெல்லாம் நம்ம காலங்காலமா இந்த பிக் பாஸ்ல பாத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது பழசான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இத ஒரு வாட்டி கூட இவனுங்க மாத்துறதாவே இல்ல. உள்ள இருக்கிற லவ் கண்டென்ட் கேவலமா போச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள போய் நடிப்பு அரக்கன்னு ஒருத்தன் நம்ம டெய்லி தாலி இருக்கிறான். அது ஒரு பக்கம் டார்ச்சரா போகுது. இதற்கு இடையே இந்த ஒரு விஷயம் நடக்குது. நம்மளதான் அறுக்குறாப்ல. அவர் நடிக்க அரக்கன்லாங்க. நம்மள அறுக்குறாப்ல. ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது திவ்யா அவர்கள் தன்னை ட்ரிகர் பண்ணுவாங்கன்ற திவ்யா அவர்கள் கன்ஃபார்ம்டா யோசிச்சிருக்கணும். திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ள வரும்போது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, இதெல்லாம் இப்படி பண்றீங்கன்னு சொன்ன எல்லாத்தையுமே இன்னைக்கு திவ்யா அவர்களே பண்ண வச்சுட்டாங்க. ஆனா பண்ண வச்சுட்டாங்கன்றதான் திவ்யா அவர்கள் சொல்றாங்களே தவிர, அப்ப திவ்யா அவர்களால அதை பண்ணாம இருக்க முடியல. அப்ப யார் அந்த வீட்டுக்குள்ள போனாலும் இது நடக்கும் அப்படின்றதுதான் திவ்யாவோட தாட் ப்ராசஸா இருந்தாலும் இதை வேற விதமாகவும் கையாண்டிருக்கலாம் அப்படின்றது நம்ம தாட் ப்ராசஸ். என்னதான் இருந்தாலும் வெளியில உட்காந்து வாயில வெத்தலை பாக்க போட்டு நம்ம என்ன வேணா பேசலாம். ஆனா வீட்டுக்குள்ள போனாதான் இவங்க பண்ற அட்ராசிட்டியை டார்ச்சரை தாங்க முடியாம நம்ம என்னென்ன பேசுவோம் அப்படின்றது இருக்கு. என்ன ஒரு புன்முறுவல் வருது ஜீவிகா? வாட் இஸ் த மெசேஜ் கமிங் இன்சைட் தி பிக் பாஸ்? No. The notes of the today's episode going. Okay. Yes. சரி. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் திவ்யா அவர்கள் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். கோவம் வர இடத்துல கரெக்டா பார்வதி அவர்கள் அவங்க ஹேண்டில் பண்ற விதம் ஓகே. பட் மத்த எல்லா இடத்துலயுமே ரொம்ப இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கறாங்க. இன்ஸ்டன்ட் டிசிப்ளின் எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் உடனே வராது. யாருக்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நீ நினைச்ச மாதிரி இவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரா இருந்து வீட்டுல புரிஞ்சு தெரிஞ்சு வளர்ந்து வந்திருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல. அடேங்கப்பா 11 பேர் மாதிரி ரோட்ல போனவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வண்டியில தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு நாய்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? கொலைக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஒரு பூனை கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? மியாவுன்னு சொல்லணும் எதிர்பார்ப்போம். இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கும் சுவாரஸ்யமே இல்லாம இவங்க பண்ற டார்ச்சரை நம்ம பார்க்கணும்ன்றதுதான் நம்ம தலையெழுத்தா இவங்க எதிர்பார்க்க முடியும். அப்போ திவ்யாக்கு வந்து அந்த ஒரு மேனேஜர் அப்படின்ற பதவி கொடுத்தோடனே ஒரு ரூலிங் பவர் கையில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போட்டு தாக்குறாங்களா? எல்லாரையுமே வந்து வச்சு செய்யறாங்க. இப்ப திவ்யா மேல ஒரு கடுப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா வைல்ட் கார்டா உள்ள வராங்க. வந்த அடுத்த நாளே அவங்கள கேப்டன் ஆக்குறாங்க. கேப்டன் அடுத்த நாளே டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்ல திவ்யாவையே மேனேஜர் ஆக்குறாங்க. ஏலே என்னலே பண்ணி வச்சிருக்கீங்கன்னு மத்தவனுக்கு கோவம் வருமா வராதா? ஒரே நாள்ல ஒருத்தவங்களுக்கு இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்கான். நம்ம கூட தான் வேலைக்கு ஜாயின் பண்றான்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு 4 காரை வாங்கிட்டானா நாம என்ன சொல்லுவோம்? பேஸ் அப்படின்னு சொல்ல போறோம்.
பாத்தியாப்பு அப்படின்ற மாதிரிதான் நம்ம பார்ப்போம். கூடவே சுத்திக்கிட்டு இருந்தான், பொசுக்குன்னு போயிட்டான் அப்படின்ட்டு சண்டா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பண்ணுவாங்களே, சண்டா அப்படின்ற மாதிரி தானே பண்ணுவாங்க. நியாயப்படி அந்த மாதிரிதான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க. கன்னியக்காவை காணோம். எங்க கன்னியக்கா பண்ற வேண்டிய வேலைகள்லாம் திவ்யா அக்கா பண்ணிட்டு இருக்கும்போது கன்னியக்காவை காணோம். நீ கன்னியக்கா எங்க வீட்டுல பாத்தீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட் 1 ஹவர்ல கன்னியக்கா எங்க? கனியக்கா வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம நாமினேட் பண்ணாங்கல்ல, அதாவது இவர் அடுத்த மேனேஜரா இருக்கிற தகுதியானவர். நான் அங்க பார்த்தேன் சார். சும்மா எல்லாம் சொல்லாதீங்க, அவங்களும் இருக்காங்க சரியா. நாங்க கன்னியக்காவை பார்க்கல. வேற நாங்க யாராவது பாத்தீங்க? நாங்க அந்த அன்பை பார்த்தேன். அன்பின் உருவத்தை பார்த்தேன். அந்த ஒளியை பார்த்தேன். ஒரு தாய்மையை பார்க்கறதுக்கு 2 விழி பத்தல. ஆனா அந்த முடி ஒண்ணுமே போதும்னு சொல்லிட்டு நான் அமைதியா வந்துட்டேன். ரைமிங்கா பேசணும், டைமிங் வர மாட்டேங்குது. டைமிங்ல பேசணும், டைமிங் வர மாட்டேங்குது. என் கஷ்டம் எந்த இருக்கு. வாழ்க்கை சார் இது? எந்த Okay, வாழ்க்கை அப்புறம் சார் நம்மளுடைய இது? கெஸ்ட் 3 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து உட்கார்ந்து ஃபீட்பேக் சொல்றாங்க. அந்த ஃபீட்பேக்ஸ்ல எது எடுத்துக்கும்படி இருந்தது, எடுத்துக்கும்படியா இல்ல. ஸ்டார்ஸ்லாம் கொடுத்தாங்க சில பேருக்கு. அதெல்லாம் வந்து ஓகேவா உங்களுக்கு? அவங்க எல்லாருமே ஒரு கெஸ்ட் எப்படி கொடுப்பாங்க, வீட்டுக்கு இப்ப நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல தங்குறீங்க அப்படின்னா, ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்க, நமக்கு சர்வ் பண்ற ஆளு, இப்ப ஹோட்டல்ல 100 பேர் வேலை செய்யறான்னு வச்சுங்களேன், நம்மள எப்படி பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நம்ம 10 ரூபா டிப்ஸ் கொடுப்போம், இல்ல 20 ரூபா டிப்ஸ் கொடுப்போம். கரெக்டா இல்லையா? நம்ம டீ குடுத்து வந்தா 10 ரூபா கொடுப்போம், நம்ம லக்கேஜ் தூக்கிட்டு வந்தா 50 ரூபா கொடுப்போம். நம்மள நல்லா பாத்துக்கிட்டு, அதாவது வெளியில போய் பேப்பர், நியூஸ் பேப்பர், பல்லு விளக்குற பேஸ்ட் இதெல்லாம் கொண்டு வந்து கையில கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போவோம். இது வந்து நம்ம காலகாலமா நடக்கிற சம்பிரதாயம். ஆமா ஆமா. இந்த சம்பிரதாயத்தின்படி 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஒண்ணு பிரவீன், ஒண்ணு சுபிக்ஷா. விழுந்து விழுந்து கவனிச்ச சுபிக்ஷாக்கு முட்டி தேஞ்சது போனதுதான் மிச்சம்னு சொல்லி பிக் பாஸ் டாக்டரே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த தருணத்துல பிரவீன் அவர்களுக்கு இதே வேலையா போச்சு. யார் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்குள்ளேயே ஜூஸ் டாஸ்க் எந்த டாஸ்க் வச்சாலும் சரி, காயின் வந்து பிரவீன் கையில தான் வருது. காயினுக்கும் பிரவீனுக்கும் ஏதோ பூர்வ பந்தம் போல. இப்ப காயின் டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க தீபிகா. சார், வியானாக்கு கூட ஸ்டார் கொடுத்தாங்க இன்னைக்கு பாத்தீங்களா? ஐ லைக் இட். ஏன்னா அந்த வஞ்சரம் பிஸ்ல வந்து வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு அப்புறமா தான் வஞ்சரம்லாம் அவங்க பண்ணாங்க. வாழ்க்காவை வஞ்சரமா வந்து மாத்துனது எல்லாமே. ஆமா. இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் அந்த 3 பேரும் முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க, கேப்டன் உங்களால இதெல்லாம் அடக்க முடியல, நாங்க கேப்டனை ஃபயர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை மாத்தணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ், அதாவது திவ்யா அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து இது இப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லும் போது பிக் பாஸ், அம்மா ஏமா 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 நீ சொல்றத அவனுக்கு கேட்க போறது இல்லம்மா, அவனுக்கு நீ சொல்றத கேட்க கூடாதுன்றதே பிளான் பண்ணி காலைல தூக்கத்தை எஞ்சிக்கிறாங்கம்மா, எதுக்குமா உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற, நீ இன்னொரு 40 நாள் இந்த வீட்டுக்குள்ள தங்கணுமா, போமா போய் உட்காருமா, இப்ப பாருங்கம்மா நான் வேற என்ன ஒரு ட்விஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு 4 பேர் நிக்க வச்சு, இதுல யாரு தகுதி, ஃபர்ஸ்ட் யாரு வந்து வெளியில போகணும்னு முடிவு பண்றாங்க. வெளில போனோம்னா குரூப்பா வந்து திவ்யா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திவ்யா அவர்களை வந்து டெர்மினேஷன் பண்றாங்க. அவங்க வந்து நேரா டி ப்ரமோஷன் ஆகி கிச்சன் டீமுக்கு போயிட்டாங்க. அது ஐயோ வெசல்ஸ் வாஷிங் பாத்தீங்கன்னா, நீங்க எபிசோட் பாத்தீங்களா இல்லையன்றதை நான் செக் பண்ணேன். ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கல் விக்ரம் இந்த ஒரு 3 பேர் நிக்கும் போது விக்கல் விக்ரமுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் பாருங்க. அந்த டாக்டிக்ஸ்ல என்னமா நான் எதுவும் சொல்லல. அப்ப நீங்க கோட்டு போட்டு என்ன இது இருக்கிறவர் பண்றீங்களா? வாழ்க்கையை கலர் கோடு போட்டு வாழ்வார் என்றது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அன்பின் மறு உருவமா விக்கல் விக்ரம். எந்த விஷயம் வந்தாலும் பொறுமையா டீல் பண்ணுவார் மனுஷன். எப்படி விக்கல் விக்ரம் பொறுப்பேற்றணும் பாத்தீங்களா? ஒதுக்கி போறது உங்களுடைய பொறுமையா? இல்லங்க, விக்கல் விக்ரம பாத்தீங்களா? விக்கல் விக்ரம் பொறுப்புக்கு வந்தோம்னா மத்தவன் எல்லாம் அவன் வேலையை பொறுப்பா பண்ணான் பாத்தீங்களா? எந்த வீட்டுல ஒரு சண்டை சச்சரவு பாத்தீங்களா? இது எப்படிங்க ஆல் டுகெதர் உடனே மாறும்? விக்கல் விக்ரமுடைய பொறுமைக்கான காரணமா, இல்ல திவ்யா மேல அந்த வெறுப்புக்கான காரணமா, இல்ல மக்கள் கிட்டாவை பார்த்தாவே இழிச்சவாயனா இருக்குல்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி திவ்யா அவர்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு. அது இது 2 பேருமே அவங்க டிஸ்கஸும் பண்றதை நம்ம வெளியில பார்த்தோம். சோஃபா ஏரியா வீட்டை பத்தி இந்த சோகத்தில் இருக்கும் தருணத்துல அவங்க மனக்குமுறலை கொட்டுவதற்கு என்பதே அந்த முட்டு சவுத்துக்குள்ள அந்த முட்டு முனையில போட்டிருக்க 2 சோஃபால தான் இது நடக்கும் எப்பவும் போல. அது இந்த வாட்டி நடந்துருச்சு. இதை அவங்க பேசி கொட்டிட்டாங்க. அண்ட் தே வேர் கிளியர். இதை வேற எனக்கு நான் எதுல மெய் மறந்து போய் நான் வந்து ஏன்டா இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல பாருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அத்தனை சீசன்ல பாத்துருக்காங்க. இல்ல இந்த ஓவரால் விஷயத்துல இந்த ஹோட்டல் ஆஹா ஓஹோ ஹோட்டல்ல சபரி அவருடைய கேரக்டர் வந்து இந்த 2 நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? கொஞ்சம் ஃபன்னாவும் பேசலாமே, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வரலாமே அப்படின்ற ரொம்ப சீரியஸாவே போய்கிட்டு இருக்கோம். நேத்திக்கு விட இன்னைக்கு சபரியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அங்கங்க வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா சபரி அவர்களை வாயை மூடிட்டு இருமா அப்படின்ற மாதிரி ஓரமா போட்டு நிக்க வச்சிட்டாங்க.
அவரும் வந்து நைட் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு கிட்டு பண்ணி ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. காலையில எந்திரிச்சு கெஸ்ட சந்தோஷப்படுத்துறதும், நைட்டு வந்து இந்த விஷயங்கள பண்றதும் இதே வேலையாவே சபரி இருந்துகிட்டு இருக்காரு. சபரி இந்த வீட்ல இருக்காருன்னு காட்டிக்கிறதுக்கு அவருக்கு வந்து முயற்சி செய்யறாரு. அதுல தவறு இல்ல. ஆனா இது ஒரு 24 ஹவர்ஸ் டாஸ்க்ன்றத மறந்துட்டாரு. அங்கதான் நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் அந்த வீட்ல இருக்க அத்தன பேருமே 24 ஹவர்ஸ் டாஸ்க்கா மதிக்கல. கெஸ்ட் ஆமா. போய் லைட்ட ஆஃப் பண்ண உடனேயே இவனுங்க லைட்ட போட்டு பார்ட்டி கொண்டாடுறாய்ங்க. டேய் நீங்க டாஸ்க்ன்றதே மறந்துட்டீங்களான்னு தீபக் வேற புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு பெஸ்ட் கேப்டன். அவரு கோவம் வருமா வராதா? போன சீசன்லயே பெஸ்ட் கேப்டனா இருந்திருக்காரு அவரு. இந்த மாதிரி விஷயங்கள நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஒரு பக்கம் போனாலும், இந்த 3 கெஸ்ட் வந்து உட்கார்ந்து ஒரு லெக்சர் குடுத்தாங்கல்ல. அப்ப 24 ஹவர்ஸ் 24/7ல பார்வதி அவர் நிக்க வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, பார்வதி அவர்கள் இந்த 3 பேரை பார்த்து ஒரு அருமையான வார்த்தை, அதுவும் ஒரு ஆங்கில வார்த்தையில பாராட்டுனாங்க. அத நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதுதான் நம்ம தம்ப்நெயில்லயே வச்சிருக்கோம். ஏதோ பீல ஆரம்பிச்சு எச்ல முடியுமாமே. பீச்சா? ஓ. ம். அந்த மாரி ஒரு ஃபெமினிஸ்ட். அப்படியா? அதாவது ஒரு ஃபெமினிஸ்ட் அங்க சீரியஸ்லி? உட்கார்ந்து இருக்கிற 2 பெண்களை பார்த்து பயன்படுத்தும் வார்த்தை. அந்த வார்த்தையோட தமிழாக்கம் என்ன? அப்படின்னு யோசிச்சா, ஃபெமினிஸ்ட் யாருன்றது தெரிஞ்சிரும். இப்போ பார்வதி வந்து யார்கிட்ட அப்படி சொல்லி பேசுறாங்க? அந்த ஆப்போசிட் சைடுல யாரு இருக்கா? ஆப்போசிட்ல 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க கெஸ்ட். பார்வதி அவர்கள் சவுண்ட் வராம மைண்ட் சொல்றாங்க. ஓ! ஓகே. புலம்புறது. முணுமுணுன்னு பேசிக்கிறது திட்டுறது. அவங்களுக்குள்ளே. புலம்புறது இல்ல, திட்டுறது. அந்த வீடியோவ பார்த்த உடனேயே டைட்டில் இதுல அத எடுத்து வச்சு சொருக வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டோம். அப்ப இதெல்லாம் பிக் பாஸ் கேட்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் பீப் வேணாம். ஏன்னா சவுண்டே வரல. ஆனா எங்களுக்கு தான் புரியுதே. அப்போ ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தது யாரு? விஜய் பிரியங்கா, மஞ்சரி. தீபக் அவர்கள் ஆண் அப்படின்றத ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். அப்ப 2 பெண்களை எந்த வார்த்தையை பயன்படுத்தி விஜய் பார்வதி பேசுறார்? இதுக்கு எப்பறம் சொம்பு தூக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு இதுல ஆராய்ச்சியில நான் ஆக்சுவலா ஒரு 30 நாள் ஒரு ஆராய்ச்சியில இறங்கினேன். ஆ. நம்மளுடைய ரிவ்யூல. அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நைட்டு இந்த லைவ பார்க்கும்போது எவனும் வரமாட்றான். நைட்டு நாமெல்லாம் தூங்குன 2 மணிக்கு அப்புறம் பிஆர் கும்பல ஆக்டிவேட் பண்ணி பார்வதி வாழ்க, பார்வதி சூப்பர், பார்வதி கியூட், பார்வதி மேல போறாம, பார்வதி அப்படி, பார்வதி இப்படி அப்படின்னு ஒரு 50 கமெண்ட் நம்ம ஒரு எல்லாருடைய ரிவ்யூடைய கமெண்ட்லயும் அதே ஐடிகள் போய் போஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிடுது. இதுக்குத்தான் கால் வருது போல. 30 கமெண்ட போஸ்ட் பண்ணா 5000 ரூபாய் தரேன் அப்படின்ட்டு. எவ்ரிடே பண்ணா மாசம் 5000 ரூபாய். பார்ட் டைம் ஜாப்ஸ் அந்த மெசேஜ் எல்லாம் வரும்ல. அதுல இந்த மெசேஜ் எல்லாம் இப்ப இந்த வேலை எல்லாம் போயிட்டு இருக்கும் போல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. சோ மஞ்சரி வந்துட்டு பயங்கரமான ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து யாருக்கும் பேசிக்ஸ் வீடுன்னு இல்ல. இந்த ஹோட்டல்ல வந்து பேசிக்ஸ் கூட இல்லங்க. வெல்கமிங்காவே இல்ல. ஒரு இதுவாவே இந்த இல்ல. பிக் பாஸ்லயே இல்லங்க. இந்த சீசன்லயே இல்ல. இது பிரச்சனையே அதுதானே. நீ யார கொண்டு வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? யார்ட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு இருக்குல்ல. எதிர்பார்க்கறது இல்ல. எல்லார்கிட்டயும் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணா இப்படிதான். இந்த ஷோல இருந்து நம்ம என்ன மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தெரியுமா? நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இருக்குல்ல, அத நடுரோட்டு கொண்டு போறதையும், நம்ம சொசைட்டியோடைய குட்வில் இருக்கு, குட்வில் இருக்குல்ல, அதுல கேவலமான இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆவாங்கல்ல ஒரு கும்பல். அது போய் அப்ளை பண்ணி இந்த சொசைட்டி நடுரோட்டு கொண்டு வரும்ல. அது 2 தான் பார்க்க முடியும். சரி இப்போ மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க 2 பேர்ல யார் அவங்களுடைய வேலையை ஓரளவுக்காவது கரெக்டா தான் பார்த்திருக்காங்க? ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வந்தது மேனேஜர் மேலதான். பார்வதி மேல பெரிய அளவுல கம்ப்ளைண்ட்ஸ் வரல. சாண்ட்ரா மட்டும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேனேஜர் அவர்களை வேலையே செய்ய விடாம டென்ஷன் படுத்தி டார்ச்சர் பண்ணி மேனேஜர் அவர்களை பிபியை ரைஸ் பண்ணிட்டு பார்வதி போயிருவாங்க. திவ்யா அவர்களை வீட்டுல கூப்பிட்டு கெஸ்ட் அடிக்க திவ்யா அவர்களுக்கு ஆல்ரெடி இப்ப பார்வதியோட டார்ச்சர் தாங்க முடியாம இருந்த திவ்யாவுக்கு இவங்களும் தூக்கி போட்டு மிதிச்சதுனால வழியில அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கத்துனத கோவத்துல கத்துனதுன்றத நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் முதுகுல குத்திட்டு போன மொமெண்டா தான் நான் பார்த்தேன். இப்போ பார்வதி வந்து சரியா யூனிஃபார்ம் அவங்க வந்து கரெக்டா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சரியில்லப்பா. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஒரு அடையாளமே தெரியல அவங்க கிட்ட அப்படின்னு சாண்ட்ரா வந்து ஒண்ணு சொன்னாங்க. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ஏதோ சொன்னார் இல்லையா? கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா போய் பார்வதி அவங்களுடைய யூனிஃபார்ம்லாம் லைக் கொஞ்சம் அவங்களுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த தருணம்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் அதெல்லாம் பண்ணாம இருந்தாங்க? இவ்ளோ பேசுற பார்வதி ஏன் வந்து ஒரு பொறுப்பா இல்ல? பார்வதி என்னைக்கு பொறுப்பா இருக்காங்க? அந்த வீட்டுக்குள்ள பெரிய பருப்பா தான் இருக்காங்க. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.